அன்று ஆயுதங்களுக்காக அண்டை நாடுகளை நம்பியிருந்த துருக்கி இன்று உலக நாடுகளை வியக்க வைக்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. துருக்கி இதை எப்படி சாத்தியப்படுத்தியது பார்க்கலாம் இந்த காணொளியில். துருக்கி அதிபராக ஏர்டோகன் இருந்து வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத கொள்முதலில் வெளிநாடுகளை நம்பி இருந்தது துருக்கி. அணு ஆயுதங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவானதால் சொந்த நாட்டிலேயே ஆயுத உற்பத்தியை தொடங்கி தன்னிறைவு அடைவதில் கவனம் செலுத்தி வந்தது. தற்போது பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கிய உலகளாவிய சக்தியாக உருவெடுத்து உலக நாடுகளை வியக்க வைத்துள்ளது துருக்கி. குறிப்பாக ட்ரோன்கள், போர்க்கப்பல்கள், ராணுவ வாகனங்கள் மற்றும் சிறு கை துப்பாக்கிகள் போன்ற பல்வேறு ஆயுதங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருகிறது. கடந்த 2024 635 பில்லியனுக்கு மேல் ஏற்றுமதி செய்து உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் தனது தேவைகளில் 70% துருக்கி பூர்த்தி செய்துள்ளது. இந்த ஆயுத உற்பத்தியில் சார்சிம்லா மற்றும் இஸ்தான்புல் சில்லா ஆகிய 2 நிறுவனங்கள் முன்னணி வகிக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் போரின் போது யுக்ரைன் துருக்கி ட்ரோன்கள் பயன்படுத்தி வெற்றி பெற்றது. இது உலகளவில் கவனத்தை ஈர்த்த நிலையில் உலகளாவிய ஆயுத வர்த்தகத்தில் துருக்கி ஒரு முக்கிய ஏற்றுமதியாளராக உருவெடுத்தது. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ட்ரோன்களை உற்பத்தி செய்து வருகிறது. இந்த ட்ரோன்களில் பைராக்டர் மற்றும் TP2 இந்த வகை ட்ரோன்களை பல நாடுகளுக்கு துருக்கி ஏற்றுமதி செய்து வருகிறது. அதேபோல போர் கப்பல்களான TCG அண்டோல் மற்றும் சிறிய துப்பாக்கிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. துருக்கி உள்நாட்டு உற்பத்தி மூலம் தனது பாதுகாப்பு தேவைகளில் 70க்கும் மேல் பூர்த்தி செய்து வருவது மட்டுமின்றி ராணுவ தொழில்நுட்ப சக்தியாகவும் உருவெடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.